ஓகே. இந்த வீடியோல நம்ம பெர்முடேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி லேர்ன் பண்ண போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பெர்முடேஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பெர்முடேஷன் அடடடா பெர்முடேஷன் ஓகே. ஸோ பெர்முடேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இட்ஸ் அ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அவ்வளவுதான். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் objects or item, anything, arrangement of object or item. ஓகே, என்ன அரேஞ்ச்மெண்ட் எனக்கு புரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐ அண்ட் ஜே. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை நான் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பெர்முடேஷனா இருக்கும். இப்போ ஐஎன்ஜே இங்க என்ன ஐட்டம் இருக்கு, என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு, ஐஎன்ஜேன்னு இருக்கு. ஸோ ரைட் சைட்ல என்ன இருக்கு, ஜே அண்ட் ஐன்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் வைஸ் ஐட்டம் வைஸ் ஈக்குவல், பிகாஸ் லெஃப்ட் சைட்லயும் ஐஜேங்கிற ஐட்டம் தான் இருக்கு, ரைட் சைட்லயும் ஜேஐங்கிற ஐட்டம் தான் இருக்கு, ரெண்டுலயுமே சேமா தான் இருக்கு. பட் பெர்முடேஷன்லன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஈக்குவல். பிகாஸ் பெர்முடேஷன் எடுத்துட்டீங்கனாலே நம்ம என்னது, இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். அப்ப அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னீங்கனாலே என்னது, அங்க ஆர்டர்ஸ் மேட்டர். எந்த ஆர்டர்ல நம்ம அதை அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறது மேட்டர். அப்ப இங்க என்ன சொல்லலாம், ஆர்டர்ஸ் மேட்டர். ஸோ எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றோங்கிறது இங்க வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். ஸோ 5 distinct characters. We have 5 distinct characters. 5 distinct. Let's have 3 distinct characters. அதுக்கப்புறம் 5 மூவ் பண்ணிக்கலாம். 3 distinct characters. நம்ம கிட்ட 3 distinct characters இருக்கு. How many ways we can arrange it? That's the question. How many ways we can arrange அப்படிங்கிறது கொஸ்டின். சரி, ஓகே. இப்போ அந்த கேரக்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏபிசியை எவ்வளோ வேல நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிவன் கொஸ்டின். இப்போ எவ்வளோ வேஸ்ல நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும், இப்போ ஏபிசி அப்படின்னு இருக்குன்னா 3 distinct கேரக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்மளால எவ்வளோ வேஸ்ல நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏபிசி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை விட்டா என்ன பண்ணலாம், ஏசிபி அப்படின்னு போடலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், பிஏசின்னு போடலாம். அதை விட்டா என்ன பண்ணலாம், பிசிஏன்னு போடலாம். அதை விட்டா என்ன பண்ணலாம், சிஏபின்னு போடலாம். அதை விட்டா சிபிஏ அப்படின்னு போடலாம். ஸோ இதெல்லாம் தானே பாசிபிள் வேஸ். அப்ப டோட்டல் எவ்வளோ வேஸ் வந்திருக்கு, நமக்கு எவ்வளோ பாசிபிள் வேஸ் வந்திருக்கு, 6 வேஸ் வந்திருக்கு. சரி, இது எப்படி 6 வேஸ்னு வந்தது, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இங்க பாருங்க, நமக்கு 3 distinct கேரக்டர்ஸ் இருக்கு. நம்ம எவ்வளவு அரேஞ்ச் பண்ணணும், இந்த 3யுமே அரேஞ்ச் பண்ணணும். கரெக்டா, 3 பொசிஷனையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்ப 3 பொசிஷனையுமே நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அரேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு பாசிபிள் கேரக்டர்ஸ் இருக்கு, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன். இப்போ இங்க நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எதர் ஏவை நான் போடலாம், இல்ல பிஏ போடலாம், இல்ல சிஏ போடலாம். கரெக்டா, அப்போ எனக்கு இங்க 3 பாசிபிள் கேரக்டர்ஸ் என்னால சூஸ் பண்ண முடியும். அது என்னென்ன, எய்தர் ஏ ஆர் பி ஆர் சி. இப்போ நான் ஏவை சூஸ் பண்ணேன்னா பேலன்ஸ் எனக்கு என்னதான் இருக்கும், பிஎன்சியை மட்டும்தான் நான் சூஸ் பண்ண முடியும் இந்த பேலன்ஸ் ரெண்டு பொசிஷனுக்கு. இப்போ நான் பிஏ சூஸ் பண்ணனா என்ன பண்ணலாம், ஏஎன் சிஏ மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். சிஏ சூஸ் பண்ணனா என்ன பண்ண முடியும், ஏஎன் பிஏ மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல 3 பொசிஷன். இப்போ இங்க என்னது, இங்க ஏவை சூஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல சூஸ் பண்றதுக்கு எனக்கு என்னதான் இருக்கும், பி ஆர் சி தான் இருக்கும். அப்ப இங்க 2 பாசிபிள் வேஸ்னு சொல்லலாமா, சொல்லலாம். ஸோ அப்ப இங்க நம்ம பிஏ சூஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும், பேலன்ஸ் சி மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு பாசிபிள் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை இங்க நீங்க சிஏ சூஸ் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், அதாவது இங்க நம்ம ஏவை சூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இங்க நான் சூஸ் பண்றதுக்கு எய்தர் பி ஆர் சி, அதாவது ஃபர்ஸ்ட் ஏவை சூஸ் பண்ணிட்டேன், அடுத்தது நான் சூஸ் பண்றதுக்கு என்னது, பி இருக்கு சி இருக்கு. கரெக்டா, அப்போ இங்க நான் பிஏ சூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, சி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இங்க சிஏ சூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, தட் இஸ் பி. கரெக்டா, ஸோ இப்படிதான் நான் சொல்றேன். இதனாலதான் இங்க 3 ஆப்ஷன், இங்க 2 ஆப்ஷன், இங்க 1 ஆப்ஷன். கரெக்டா, இதுல 1 ஏவை சூஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைச்சிருச்சு, அதாவது ஏபிசி, இங்க ஏசிபி. இதுவே இங்க பிஏ சூஸ் பண்ணனா அடுத்த பொசிஷன்ல சூஸ் பண்றதுக்கு என்ன 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எய்தர் ஏ ஆர் சி.
இப்போ இங்க நான் ஏவை சூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து எனக்கு என்னதான் ஆப்ஷன்? வேற ஆப்ஷனே இல்லை, சி தான். இங்க சியை சூஸ் பண்ணிட்டேன்னா வேற ஆப்ஷனே இல்லை, ஏ தான். அப்ப இங்க ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? பிஏசி, பிசிஏ. ஸோ இதே மாதிரி அடுத்தது நீங்க சிஏ சூஸ் பண்ணீங்கனாலும் இதே மாதிரி வரும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன பெர்ஃபார்ம் பண்றது? இங்க முதல்ல 3 கேரக்டரை சூஸ் பண்ணியாச்சு. அண்டா ஆரா? அண்ட் கரெக்டா? நம்ம அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப 3 into 2 into 1 எவ்வளவு? டோட்டல் 6 ways. அந்த 6 தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரி 3 distinct charactersக்கு பதிலா கொஸ்டின் என்னன்னா 4 distinct characters. 4 distinct characters. இப்போ நம்ம எல்லாம் பாக்குறது என்னது? 4 distinct characters மட்டும்தான் பாக்குறோம். டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க கிடையாது. அது நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 4 distinct characters இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, பி, சி, டி. அப்ப இதுல நம்பர் ஆஃப் வேஸ், ஹவு மெனி வேஸ் யூ கேன் அரேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? எதர் ஏ நான் பிக் பண்ணலாம், பி பிக் பண்ணலாம், சி பிக் பண்ணலாம், டி பிக் பண்ணலாம். அப்போ 4 வேஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல ஏவை பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து எனக்கு பிக் பண்றதுக்கு என்னதான் இருக்கு? பி, சி, டி தான் இருக்கு. இதை தான் பிக் பண்ணணும். அப்ப இங்க 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். இங்க 3 இருக்கு அப்படின்னா இப்ப ஏவை பிக் பண்ணிட்டோமா? பியை பிக் பண்ணா என்ன இருக்கும்? ஏ, சி, டி. சியை பிக் பண்ணா என்ன இருக்கும்? ஏ, பி, டி. டியை பிக் பண்ணா என்ன இருக்கும்? ஏ, பி, சி. கரெக்டா? இங்க ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன். இப்போ இங்க மூணு ஆப்ஷன் இருக்கு. அந்த 3 ஆப்ஷன் என்னென்ன? எதர் பிசிடி பிக் பண்ணலாம், ஏசிடி பிக் பண்ணலாம். பிக் பண்றதுக்கு ஏத்ததுக்கு தகுந்த மாதிரி இங்க 3 ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? இப்ப இங்க 3 ஆப்ஷன் இருக்குன்னா இங்க எவ்வளவு ஆப்ஷன் இருக்கும்? 2 ஆப்ஷன் இருக்கும். அப்ப இங்க எவ்வளவு ஆப்ஷன் இருக்கும்? 1 ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் நடுவில் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்ப டோட்டல் எவ்வளவு? 4 into 3 12, 12 into 2 24. அப்ப 24 வேஸ். கரெக்டா? 24 வேஸ். இப்போ n distinct characters கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் n distinct characters, n ஐட்டம்ஸ். ஓகேவா? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் n ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட வேஸ் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் n distinct ஐட்டம்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னது? வெரி சிம்பிள். இப்போ இதோட லென்த் என்னது? 4. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வந்தது? 4 ஃபேக்டோரியல். ஏன்னா 4 ஃபேக்டோரியல் தானே நம்ம 4 into 3 into 2 into 1 எழுதுவோம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? இட்ஸ் ஜஸ்ட் 3 ஃபேக்டோரியல். அப்போ நான் இங்க ஃபார்முலாவா டிரைவ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? ஃபார்முலாவா டிரைவ் பண்ண போறேன் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் n distinct item. இதுக்கு ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல். சிம்பிள். கரெக்டா? n ஃபேக்டோரியல். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கும் பெர்முடேஷனுக்கு என்னங்க சம்பந்தம்? இது ஜஸ்ட் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் n distinct ஐட்டம்ஸ் தானே அப்படின்னா லெட்ஸ் see. இப்போ என்கிட்ட 5 distinct கேரக்டர்ஸ் இருக்கு. கொஸ்டின் என்னது? I have 5 distinct characters. 5 distinct characters. இங்க கேரக்டர்ஸ்ங்கிறது ஒண்ணு இல்ல, ஐட்டம்ஸ். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ, பி, சி, டி, இ. ஓகேவா? இதுல அவுட் ஆஃப் 5 இதுல நீங்க என்ன பண்ணீங்கன்னா யூ ஹாவ் டு அரேஞ்ச் ஒன்லி 2 கேரக்டர்ஸ். 5 distinct charactersல அரேஞ்ச் 2 கேரக்டர்ஸ். இப்போ 2 கேரக்டர்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்றேன்னா என்ன? எங்கிட்ட 5 distinct கேரக்டர்ஸ் இருக்கு. பட் ஆனா நான் 2 பொசிஷன், இந்த பொசிஷனையும் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னது? எதர் நான் இங்க நான் சூஸ் பண்றதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னென்ன? ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு. கரெக்டா? ஏவை சூஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? பாசிபிள் பி, சி, டி, இ. பேலன்ஸ் எவ்வளவு பாசிபிலிட்டிஸ்? 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ 4 பாசிபிலிட்டிஸ். அப்போ டோட்டல் இங்க நம்ம பி சூஸ் பண்ணிட்டோம்னா வேற என்ன இருக்கும்? ஏ, சி, டி, இ. இங்க சி சூஸ் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும்? ஏ, பி, டி, இ. இங்க டி சூஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும்? ஏ, பி, சி, இ. இங்க ஏ சூஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும்? ஏ, பி, சி, டி. இதுதான் அந்த 4 பாசிபிலிட்டிஸ் வே. அப்போ 5 into 4 எவ்வளவு? டோட்டல் 20 வேஸ் இருக்கு. 20 வேஸ் இருக்கு. இப்போ இது ஜஸ்ட் 5 distinct charactersல அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 2 characters அப்படிங்கும்போது நமக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் வருது. இதுவே இன்ஸ்டெட் ஆஃப் 2 லெட்ஸ் கன்சிடர் 3. அப்ப 3 கேரக்டர்ஸ்னா நான் எங்க அரேஞ்ச் பண்ணணும்?
ஃபர்ஸ்ட் பொசிஷன் அரேஞ்ச் பண்ணணும், செகண்ட் பொசிஷன் அரேஞ்ச் பண்ணணும், தேர்ட் பொசிஷன் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா 3 பொசிஷன் தான் அரேஞ்ச் பண்ணணும். அவுட் ஆஃப் 5 டிஸ்டிங் கேரக்டர்ஸ்ல ஜஸ்ட் 3 கேரக்டர்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம்? முதல்ல இங்க எனக்கு சூஸ் பண்றதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ்? 5. இங்க சூஸ் பண்றதுக்கு 4, இங்க சூஸ் பண்றதுக்கு 3. அப்போ டோட்டல் என்னது? 5 into 4 into 3 ஐநாங்க 20, 20 into 3 60. அப்போ டோட்டல் 60 வேஸ் இருக்கு. கரெக்டா? 60 வேஸ் இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இங்க 5 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா n டிஸ்டிங் கேரக்டர்ஸ். கரெக்டா? n டிஸ்டிங் கேரக்டர்ஸ். அரேஞ்ச் 2 கேரக்டர்ஸ் ஆர் 3 கேரக்டர்ஸ். எவ்வளவு ஐட்டம்ஸ் அரேஞ்ச் பண்றோம்? 6 கேரக்டர்ஸ் அரேஞ்ச் பண்றோம். அப்போ அரேஞ்ச் 6 கேரக்டர்ஸ் அவுட் ஆஃப் 5 ஐட்டம்ஸ். அரேஞ்ச் 6 ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் 5 டிஸ்டிங்க்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருதா? அப்ப அந்த சிச்சுவேஷன் வருதுன்னா இங்க என்ன பண்ணலாம்? இப்போ இங்க n. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது என்ன? ஓகே, n இன்டூ இது என்னது? n minus 1. ஓகே, n minus 1 இன்டூ இது என்னது? n minus 2. கரெக்டா? இங்க இதை இப்படிதானே பண்ணியிருக்கோம். இங்க அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? n. இங்க n இன்டூ அது கூட என்ன பண்ணியிருக்கோம்? n minus 1. அவ்வளவுதானே பண்ணியிருக்கோம். 5 into 4. இங்க ஆறுங்கிறது என்னது? இங்க உங்களுக்கு ஆறுங்கிறது 2. ஏன்னா 2 கேரக்டரை அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. இங்க உங்களுக்கு ஆறுங்கிறது என்னது? ஆறுங்கிறது 3. ஏன்னா 3 கேரக்டர்ஸை அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ அரேஞ்ச் 6 ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n டிஸ்டிங் ஐட்டம்ஸ். அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அரேஞ்ச் 6 ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n distinct item. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இப்போ வந்து என்னுடைய r வந்து 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு குளோபலைஸ்டா ஒன்று எழுதுறோம்னு வைங்களேன். குளோபலைஸ்டா நம்ம ஒன்று எழுதிட்டு போறோம். ஸோ குளோபலைஸ்டா எழுதிட்டு போறோங்கும் போது ஃபர்ஸ்ட் என்னது? n மல்டிபிள் பண்றோம் இன்டூ டில் எது வரைக்கும் போகணும்? n மைனஸ். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நான் ஜஸ்ட் 6 ஐட்டம்ஸ் இதுக்கு பாருங்க. r வந்து 3 அப்படின்னு என்னது? n வந்து 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. n இன்டூ அடுத்தது என்ன பண்ணலாம்? n minus 1. கரெக்டா? n minus 1. ஓகே, இன்டூ அடுத்து என்ன பண்ணுவோம்? n minus 2. ஓகே, சோஃபார் இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது வரைக்கும் போகும்? சோஃபார் இது n minus r வரைக்கும் போகுமா? ஓகே, தட் இஸ் த மிஸ்டேக். எனக்கும் அதே மிஸ்டேக் தான் நான் பண்ணேன். நல்லா லிசன் பண்ணுங்க. இங்க ஆறுங்கிறது என்னது? 3. அப்ப n minus ஆறுனா நீங்க ஆரை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்க n minus 3 தானே வரணும். ஆனா இங்க என்ன இருக்கீங்க? r 3னா n minus 2 வரைக்கும் இருக்கு. கரெக்டா? n minus 2 வரைக்கும் இருக்கு. அப்ப ஆரை நம்ம மைனஸ் பண்ணிடணும். n minus ஆரை ஒருக்கா மைனஸ் பண்ணீங்கன்னா n r 3னா அதோட கடைசி அதோட மைனஸ் 1 என்னது? 2 வரைக்கும் நம்ம போகணும். இங்க r வந்து 2னா எது வரைக்கும் போயிருக்கோம்? 1 வரைக்கும் போயிருக்கோம். சப்போஸ் இதுவே உங்களுடைய r ஈக்குவல் டு 4ஆ இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? எது வரைக்கும் போவீங்க? 5 into 4 into 3 into 2. இதை அரேஞ்ச் பண்ணோம்னா n into n minus 1 into n minus 2 into n minus 3. அப்ப r 4 நாட்டில் எது வரைக்கும் வரீங்க? n minus 3 வரைக்கும் வரீங்க. கரெக்டா? அப்ப இங்க நான் எது வரைக்கும் போகலாம்? எது வரைக்கும் போகலாம்? ஸோ n minus ஓகே r minus 1 வரைக்கும் போகலாமா? n minus r minus 1 வரைக்கும் போகலாமா? இதுதானே ஃபார்முலா. அரேஞ்சிங் 6 ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் n distinct ஐட்டம்ஸ்ங்கும் போது இதுதானே அதுக்கு ஃபார்முலா. ஓகே, n into n minus 1 into n minus 2 into till n minus r minus 1. இந்த மைனஸ் உள்ள கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? அடுத்தது n into n minus 1 into n minus 2 into so far n minus r மைனஸ் இன்டூ மைனஸ் என்னது? பிளஸ் 1. அப்ப n மைனஸ் ஆர் பிளஸ் 1 வந்துருமா? n மைனஸ் ஆர் பிளஸ் 1 வந்துருமா? ஓகே, ஸோ இப்போ இது அரேஞ்சிங் 6 ஐட்டம்ஸ். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்படி என்கிட்ட ஒரு டெரிவேஷன் இருக்கு. இப்போ இந்த டெரிவேஷன் கூட சம்திங் இது கூட நான் இன்டூ எக்ஸை மல்டிபிள் பண்ணி அதே எக்ஸால டிவைட் பண்ணனா இந்த டெரிவேஷன் சேஞ்ச் ஆகுமா? இதோட ஆன்சர் சேஞ்ச் ஆகுமா? டெஃபினட்டா சேஞ்ச் ஆகாது. ஒரு பர்டிகுலர் வேல்யூவால மல்டிப்ளை பண்ணி திரும்ப அதே வேல்யூவால டிவைட் பண்ணோம்னா அங்க எதுவுமே சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? இது நம்மளுடைய ஸ்கூல் டைம்லயே படிச்சிருக்கோம். அப்ப நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி இதை நான் அப்படியே கண்டினியூ பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, ஆல்ரெடி என்ன இருக்கு? n minus 1 n minus 2 ஒவ்வொரு வேல்யூ மைனஸ் ஆயிட்டு வருதா? ஒவ்வொரு வேல்யூ மைனஸ் ஆயிட்டு வருது. -1 -2 கடைசி எங்க முடிஞ்சிருக்கு? n minus r
பிளஸ் ஒன்ல முடிஞ்சிருக்கு. இப்போ இதை நான் அப்படியே கண்டினியூ பண்றேன் இமீடியட்டா. ஒவ்வொரு இது கூட மைனஸ் ஒன் வந்து நமக்கு சப்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த லாஸ்ட் வேல்யூ கூட மைனஸ் ஒன்னு சப்ராக்ட் பண்ணா இமீடியட்டா நெக்ஸ்ட் என்ன வரும்? n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் கூட மைனஸ் ஒன்னு சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? n மைனஸ் ஆர். கரெக்டா? அப்ப n மைனஸ் ஆர் இன்டூ திரும்ப இது கூட மைனஸ் ஒன்னு மல்டிப்ளை பண்ணா என்னது? n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் இன்டூ திரும்ப n மைனஸ் ஆர் மைனஸ் டூ. சோ ஃபார் எங்க போகும் கடைசியா? லாஸ்டா எது வரைக்கும் போகும்? லாஸ்டா இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா 3 இன்டூ 2 இன்டூ 1ன்னு முடியுமா? லாஸ்ட்ல 1ன்னு முடியும். 1க்கு முன்னாடி 2, 2க்கு முன்னாடி 3. கரெக்டா? இந்த சீக்வன்ஸ் இப்படி முடியுமா? கரெக்ட். இந்த சீக்வன்ஸ் இப்படி முடியும். ஓகே, நம்ம எதால மல்டிப்ளை பண்றோமோ அதாலேயே நம்ம என்ன பண்ணணும்? டிவைடும் பண்ணணும். கரெக்டா? அப்ப எதால மல்டிப்ளை பண்றோமோ அதாலேயே டிவைடும் பண்றோம் அப்படின்னா நான் எதால மல்டிப்ளை பண்ணேன்? இதால மல்டிப்ளை பண்ணேன். நான் என்ன பண்றேன்? இதாலேயே டிவைடும் பண்றேன். ஓகே, டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீக்வன்ஸை அப்படியே ஜஸ்ட் ஜெனரலைஸ் பண்ணுங்களேன். n-ல இருந்து n இன்டூ n மைனஸ் ஒன் இன்டூ n மைனஸ் டூ இன்டூ n மைனஸ் த்ரீ இன்டூ டில் 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்றது என்னது? இப்போ n 5னா 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 5 ஃபேக்டோரியல்ங்கிறோம். அப்ப n இன்டூ டில் 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த அப்பர் பார்ட் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிளா. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் n ஃபேக்டோரியல். கரெக்டா? இட்ஸ் நத்திங் பட் யுவர் n ஃபேக்டோரியல். ஓகே, டிவைடட் பை இங்க n-ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? n மைனஸ் ஆர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்டூ n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்ல இருந்து டில் 1 வரைக்கும் வந்திருக்கு. அப்ப கீழேனா n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் யோர் NPR. கரெக்டா? NPR அப்படிங்கிறது இல்ல, டு அரேஞ்சிங் பெர்முட். பிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பெர்முடேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. பெர்முடேஷன்னா என்னது? தட் இஸ் யோர் ஆர் அரேஞ்ச்மெண்ட். கரெக்டா? அப்போ number of arranging r items out of n distinct items. So NPR ஓட ஃபார்முலா என்னது? n factorial divided by n minus r factorial. இது நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஸ்கூல் டைம்லயே படிச்சிருப்போம். பட் அதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம இப்போ இங்க பாக்குறோம். கரெக்டா? டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனை நம்ம இங்க பாக்குறோம். இங்க pங்கிறது என்னது? This is your permutation. This is your permutation. Permutation or arrangement of r items out of n distinct items. அவ்வளவுதான், n distinct items. So இதுதான் NPR ஓட ஃபார்முலா. ஸோ இப்போ NPRனா என்னது? n factorial divided by n minus r factorial. ஸோ அப்போ இங்க நீங்க பெர்முடேஷன்னா என்ன, அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கறத லேர்ன் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ புரியலன்னா கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு டாபிக் பெர்முடேஷன் பார்த்துட்டோம்னா அடுத்து இந்த காம்பினேஷன்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் காம்பினேஷன்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.